அழிந்து வரும் இந்திய கழுகுகள். மோசமான நெருக்கடியும் விபரீத விளைவுகளும். சில ஆண்டுகளுக்கு முன்பு இவை எங்கும் காணப்பட்டன. வானில் உயர பறந்தபடியும் நிலத்தில் இறந்த உடல்களை உண்டு சூழலை சுத்தப்படுத்தியும் நம்மை பாதுகாத்த ஆரவாரமான அமைதியோடு பெரும் எண்ணிக்கையில் காணப்பட்ட இவை இந்திய கழுகுகள். இன்று 99% இந்திய கழுகுகள் இந்த பூமியிலிருந்தே மறைந்துவிட்டன. வரலாறு காணாத இந்த பேரழிவிற்கு இறந்த உடல்களை உண்டு உயிர்களை பாதுகாத்த இயற்கையின் கொடையான அற்புத திறன் வாய்ந்த இந்த பறவைகளுக்கு என்ன நேர்ந்தது? கழுகுகளின் மறைவு ஏன் 5 லட்சம் மனிதர்களின் இறப்புக்கு காரணமாக கூறப்படுகிறது? இந்திய கழுகுகளின் அழிவு மற்றும் அதனால் ஏற்படும் அபாயகரமான விளைவுகள் என்ன? தமிழக அரசின் முன்னெடுப்பில் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களோடு இணைந்து நடத்தப்பட்ட கழுகுகள் எண்ணிக்கை தொடர்பான ஆய்வின் முடிவு கூறுவது என்ன? இவை அனைத்தையும் பற்றி நாம் இன்று விவரமாக பார்க்கலாம். ஒரு காலத்தில் லட்சக்கணக்கான கழுகுகளுக்கு தாயகமாக இருந்தது இந்தியா. 1980களில் இந்தியாவில் இருந்த கழுகுகளின் எண்ணிக்கை 4 கோடிக்கும் மேல். இன்று பெரும் வீழ்ச்சியை சந்தித்து மீதமிருக்கும் கழுகுகளை காப்பாற்றும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த தேசம். இந்த அதிர்ச்சியூட்டும் மாபெரும் சரிவுக்கான காரணம் என்ன? 1980களில் 4 கோடிக்கும் அதிகமாக இருந்த கழுகின் எண்ணிக்கை 2007இல் வெறும் 1 லட்சத்திற்கும் கீழாக ஆகிவிட்டது. அதாவது வெறும் 1% கழுகுகளே மிஞ்சியிருந்தன. இது விஞ்ஞானிகளுக்கு பெரும் அதிர்ச்சியூட்டியது. துவக்கத்தில் இந்த மாபெரும் வீழ்ச்சிக்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை. உடற்கூறு ஆய்வு செய்த போதுதான் கழுகுகள் சிறுநீரக செயலிழப்பால் இறந்தது தெரிய வந்தது. ஆனால் இது இயற்கையாக ஏற்பட்ட சிறுநீரக செயலிழப்பு இல்லை. இது மனிதனால் உருவாக்கப்பட்டது. டைக்ளோஃபெனாக் என்கிற கொலையாளி. டைக்ளோஃபெனாக் என்பது கால்நடைகளுக்கு ஏற்படும் வலி, வீக்கம், காய்ச்சல் போன்றவற்றுக்காக பயன்படுத்தப்படும் எளிதில் கிடைக்கக்கூடிய மலிவான மருந்தாகும். இறக்கும் கால்நடைகள் இந்த மருந்தை உட்கொண்டிருந்தால் அந்த இறந்த உடல்களை சாப்பிடும் கழுகுகளுக்கு தீவிர சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு சில மணி நேரங்களில் இறந்து விடுகின்றன. 2006இல் டைக்ளோஃபெனாக் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. தடைக்கு பின்னரும் மனிதர்களுக்காக தயாரிக்கப்படும் டைக்ளோஃபெனாக் உருவாக்கங்கள் அனுமதி இல்லாமல் கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. இதற்கு மாற்றான சில மருந்துகளும் கழுகுகளுக்கு கேடியே விளைவிக்கக்கூடியவையாக இருந்தன. கடுமையான நடைமுறைகள் அமல்படுத்தப்படாத சூழலில் இத்தவறுகள் நடந்தன. கழுகுகள் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும்? இந்த பூமி இதில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் சொந்தமானது என்பது ஒரு புறம் இருக்க, சுற்றுச்சூழலுக்கு கழுகுகள் ஆற்றும் பங்கு என்ன என்பதை பார்ப்போம். சடலங்களை உண்ணுவதன் மூலம் நோய் பரவலை கழுகுகள் தடுக்கின்றன. அது மட்டுமல்ல, இறந்த உடல்களை மிக வேகமாக உண்ணும் திறன் கழுகுகளுக்கு உண்டு. இறந்த உடல்களில் பாக்டீரியா பரவுவதற்கு முன்பே இவை உடலை உண்டு விடுவதால் நோய் பரவல் தவிர்க்கப்படுகிறது. கழுகுகள் பெருமளவில் குறைந்து போனதால் வேட்டையாடி உண்ணும் நாய்களும் எலிகளும் இறந்த உடல்களை பெருமளவில் உண்ணத் தொடங்கின. கழுகுகளின் எண்ணிக்கை குறைந்த இதே காலகட்டத்தில்தான், அதாவது 1992 முதல் 2006 வரை தோராயமாக 5 லட்சம் மனிதர்கள் நோய் தொற்று மற்றும் ரேபீஸ் உள்ளிட்ட நோய்களால் இறந்து போனதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இறந்த உடல்களை தின்று பாக்டீரியா தொற்று உள்ளிட்ட நோய்கள் பரவாமல் காத்து வந்த கழுகு பெருமளவில் குறைந்துவிட கழிவுகள் பெருகி நோய் பெருக்கமும் ஏற்பட்டு மனித உயிர்கள் பெரும் எண்ணிக்கையில் பலியாயின. தமிழக அரசு சமீபத்தில் கழுகு எண்ணிக்கை குறித்து நடத்திய ஆய்வின் முடிவு என்ன? கழுகுகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்டிருக்கும் கடும் வீழ்ச்சியையும் கழுகுகள் அழிவதால் சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்படும் பேராபத்தையும் தடுக்க கழுகுகளை காப்பாற்றும் முயற்சியில் இந்தியா இறங்கியிருக்கிறது. 2025 பிப்ரவரியில் தமிழக அரசு கேரளா மற்றும் கர்நாடக அரசுகளோடு கழுகுகளின் எண்ணிக்கை குறித்த ஆய்வில் இறங்கியது. தமிழக வனத்துறை கேரளா மற்றும் கர்நாடக வனத்துறைகளை ஒருங்கிணைத்து 3 மாநிலங்களிலும் மொத்தமாய் 106 இடங்களை கழுகுகளை கண்டறியும் மையங்களாக தேர்வு செய்தது. தமிழகத்தின் முதுமலை புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம்,
நெல்லை வனவிலங்கு சரணாலயம், கேரளாவின் வயநாடு வனவிலங்கு சரணாலயம் மற்றும் கர்நாடகாவின் பந்திப்பூர் புலிகள் காப்பகம், பில்லிகிரி ரங்கசுவாமி கோவில் புலிகள் காப்பகம் மற்றும் நாகரஹௌலி புலிகள் காப்பகம் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வனத்துறை அதிகாரிகள் மட்டுமல்லாமல் தன்னார்வலர்களும் இந்த ஆய்வில் இணைக்கப்பட்டனர். ஆய்வின் முடிவில் தமிழ்நாட்டில் 157 கழுகுகளும், கேரளாவில் 125 கழுகுகளும், கர்நாடகாவில் 108 கழுகுகளும் என மொத்தமாக 390 கழுகுகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. 2023-24 நடத்தப்பட்ட ஆய்வில் 320 கழுகுகள் கண்டறியப்பட்டன. ஆக கழுகுகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்டிருக்கும் சிறு வளர்ச்சி நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. கழுகுகளை மீட்க முடியுமா? கழுகுகள் மறு உற்பத்தியில் ஈடுபடுவதற்கான மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சேவிங் ஏஷியாஸ் வல்ச்சர்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷன் சேவ் புரோகிராம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பான மாற்று மருந்துகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. இது வெறும் பறவைகள் பற்றியதல்ல. இது இயற்கை சமநிலை பற்றியது, உடல் நலம் மற்றும் இயற்கை நலம் பற்றியது. நம் சுற்றுச்சூழலையும் அதன் மூலம் நம்மையும் பாதுகாக்கும் இந்த அற்புத பாதுகாவலர்களை பாதுகாக்கும் கடமை நமக்குண்டு. விழிப்புணர்வோடு செயல்படுவோம். எஞ்சியுள்ள கழுகுகளை பாதுகாப்போம். கழுகுகளை பாதுகாக்க வேண்டிய தேவையை நம்மை சுற்றியுள்ளவரிடம் எடுத்துச் சொல்லுவோம். உள்ளூர் விவசாயிகளுக்கு பாதுகாப்பான மருந்துகள் குறித்த தகவல்களை பகிர்வோம். விலங்கு நல மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே மருந்துகளை அளிக்குமாறு கூறுவோம். அதே சமயத்தில் எந்த மருந்தானாலும் அதன் பக்க விளைவுகள் பற்றி மிக தெளிவான பார்வை மக்களாகிய நமக்கு அவசியம் வேண்டும். இந்த காணொளி பயனுள்ளதாக இருப்பதாக நீங்கள் கருதினால் இதை லைக் செய்து மற்றவருக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, நலமான வாழ்வு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.